guys இன்னைக்கான லெசன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். இனி இந்த பி வேர்ப்ஸ்ல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரவே வராது. ஸோ இது ஒரு சூப்பரான கான்செப்ட். ஸோ நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இங்கிலீஷ் வித் ரீனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளஸ் நம்மளோட டெய்லி 45 டேஸ்க்கான கோர்ஸோடைய பிபிடி பிடிஎஃப்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் வித் ரீனா டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பி வேர்ப்ஸ். பி அப்படின்றதற்கான மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இரு 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 இரு. ஓகேவா? ஸோ இந்த பி வேர்ப் என்னென்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா, இந்த பி வேர்ப்ஸ் வந்து எத்தனையா உருமாறி இருக்கு அப்படின்னா ஆம், இஸ், ஆர். இது மூணையும் நான் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு சொல்லுவேன். நிகழ்காலத்தை குறிக்கிறப்ப யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த வாஸ் அண்ட் வேர் பார்த்தீங்கன்னா பாஸ்ட், கடந்த காலத்தை குறிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அண்ட் அதே மாதிரி இந்த பி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இரு, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ பீயிங் அப்படின்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. பீன் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. இதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் அண்ட் பி இது ஃபுல்லுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பீன் அண்ட் பீயிங் தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது கொஞ்சம் பெரிய கான்செப்ட். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரூல், இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எந்தெந்த கேஸ்ல யூஸ் பண்ணுவோம் இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறப்போ ஐ வந்துச்சு அப்படின்னா ஆம் யூஸ் பண்ணணும். நல்லா பாருங்க, பிரசன்ட். இப்போ இந்த பி வேர்ப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெல்பிங் வேர்பாவும் யூஸ் பண்ணலாம், மெயின் வேர்பாவும் யூஸ் பண்ணலாம், முன்னாடியே சொன்ன மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்பிங் வேர்ப்னா என்னது? இப்போ ஐ ஆம் டீச்சிங், I am Reena. இப்போ I subject, amன்றது helping verb, teachingன்றது main verb. ஸோ எப்படி ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவேன்? ஹெல்பிங் வேர்ப்ன்றது எதை குறிக்குது? இந்த பி வேர்ப்ஸாக இருக்கட்டும், ஹேவ் வேர்ப்ஸாக இருக்கட்டும், டூ வேர்ப்ஸாக இருக்கட்டும், ஹெல்பிங் வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம், மெயின் வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம். ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னா அது ஆக்ஷனை குறிக்கிறது கிடையாது. ஆனால் அது அந்த வேர்பு கூட சேர்த்து வர்றப்போ காலகட்டத்தை டினோட் பண்ணுற மாதிரியானதாகவும், ஸோ எத்தனை நபர்கள்ன்றதை குறிக்கிறதற்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த வார்த்தை தான் ஹெல்பிங் வேர்புன்ற. So இதே I subject, இங்க பாத்தீங்கன்னா I am Reena. இங்க ரீனான்றது என்னது? எஸ், ஒரு பேரோ ப்ரொஃபஷனோ ப்ளஸ் நேஷனாலிட்டி இந்த மாதிரி வந்து ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னன்னு பார்த்துருக்கோம், காம்ப்ளிமெண்ட்னு பார்த்துருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்னு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது காம்ப்ளிமெண்ட். அப்போ இதுதான் வேர்ப். ஒரு சென்டென்ஸ்க்கு என்ன தேவை? ஒரு சென்டென்ஸ்னு இருந்துச்சுன்னா சப்ஜெக்டும் வேர்பும் கண்டிப்பாக அவசியம். அப்போ சப்ஜெக்ட் ஐ, இங்கே வேர்ப். ஏன்னா இந்த இடத்துல நான் ரீனா, அப்போ என்னுடைய நிலையை குறிக்குது. ஸோ இந்த கண்டிஷன்ல இப்போ பிரசன்ட்ல என்னுடைய பெயர் என்னவா இருக்கு? ரீனாவாக இருக்கு. அப்போ ஹெல்பிங் வேர்பாவும் யூஸ் பண்றோம், மெயின் வேர்பாவும் யூஸ் பண்றோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐன்றப்போ பிரசன்ட் டென்ஸ்ல ஆம் யூஸ் பண்ணணும். இதே இது பாஸ்ட் அப்படின்னா ஐ வாஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் பிளேயிங், I am Reena. ஓகே, ஸோ இதே இது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல I was a teacher. நான் முன்னாடி டீச்சரா இருந்தேன், பாஸ்ட குறிக்கிறது. இதே இது I was playing, நான் விளையாண்டு கொண்டு இருந்தேன், பாஸ்ட குறிக்குது. ஸோ அதே மாதிரி we, you, they இருந்துச்சு அப்படின்னா ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா ஆர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் we are friends, நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எஸ் எஸ். அதே மாதிரி இந்த வி, யூ, தேலாம் பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் ஃபார்ம்ல வரப்போ வேர் யூஸ் பண்ணோம். வி வேர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம்.
ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம்னா ஆர் ஃப்ரெண்ட்ஸ், இருந்தோம் அப்படின்னா வேர் ஃப்ரெண்ட்ஸ். ஹீ ஷீ இட் இஸ் யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் ஃபார்ம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் அன் அட்வொகேட், அவங்க ஒரு அட்வொகேட், அப்போ ப்ரெசன்ட்ல அவங்க அட்வொகேட்டாக இருக்காங்க. இதே இது he was my student, அவன் என்னுடைய ஸ்டூடெண்டாக இருந்தான். அப்ப பாஸ்ட் குறிக்கிறப்ப was. so he she it பொறுத்த வரைக்கும் present na is and past na was. so இது எந்த சப்ஜெக்ட் வந்திருந்தாலும் future பொறுத்த வரைக்கும் will be தான் வரணும். ஓகே ஃபைன், புரிஞ்சுச்சா? இதுதான் ரூல். இப்போ இந்த பி வேர்பை ஒரு ஹெல்பிங் வேர்பா நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறலான்றத நம்ம வேர்ப் 10 செஷனில் பார்ப்போம். பட் இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா பி வேர்ப்ஸை எப்படி மெயின் வேர்பா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபுல்லாக இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பி வேர்ப் பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, இரு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீனா இருன்ற வார்த்தையை குறிக்கக்கூடியது. அப்போ பி பேஷண்ட், அமைதியா இரு. be punctual, சார் நேர தவறாம இரு. be happy, சந்தோஷமா இரு. be bold, தைரியமா இரு. be safe, பத்திரமா இரு. ஸோ இந்த இருன்ற வார்த்தையை குறிக்கிறது be. ஸோ இந்த கேஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பி நம்ம பார்த்துட்டோம். இப்போ பியோட ஃபார்ம்ஸ் தான் என்னது, am, is, was, were அப்படின்றதெல்லாம். இப்போ நான் கேட்க நீங்கள் சொல்ல போறீங்க. ரூல்ஸ் பார்த்துட்டோம், நீங்கள் தான் சொல்ல போறீங்க. இப்போ நான் ரீனா, அதை எப்படி சொல்லுவேன்? ஐக்கு என்ன வந்து வேர்ப் போடணும்? எஸ், ஆம் ரீனா. அடுத்தது he dash a student, அவன் என்னுடைய ஸ்டூடெண்டா இருந்தான் அப்படின்றத குறிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணும்? இருந்தான் அப்படின்னா பாஸ்ட். அப்ப சிங்குலருக்கான பாஸ்ட் ஃபார்ம் என்ன? எஸ், of course he was a student. ஓகே, இதே இது பிரசன்ட்ல நான் சொல்றேன் அப்படின்னா அவன் என்னுடைய ஸ்டூடெண்டா இருக்கிறான் அப்படின்றத குறிக்கிறதுக்கு he is a student போடுவேன். இப்போ இதுக்கு சொல்லுங்க, they dash cricketers, அவங்க எல்லாம் கிரிக்கெட்டர்ஸ். பிரசன்ட்ல சொல்றேன். அப்ப பிரசன்ட்ல சொல்றதுக்கு என்ன போடணும்? யூ பக்கத்துல, சாரி தே பக்கத்துல. they are cricketers, they are cricketers, ரைட்? அதே மாதிரி you dash a stupid, நீ ஒரு முட்டாள் அப்படின்ற. அப்ப பிரசன்ட்ல சொல்றேன், நீ ஒரு முட்டாள். அப்போ அதை குறிக்கிறதுக்கு பிரசன்ட்ல யூ பக்கத்துல என்ன ஹெல்பிங் வெர்ப் வரணும்? yes, you are a stupid. அப்போ இந்த ஹூன்ற கேள்விக்கு ஆன்சர் பண்றதெல்லாமே இந்த பி வெர்ப்ஸை மெயின் வெர்பா போடலாம். நான் யாரு, அவ யாரு, அவங்க யாராக இருக்கிறார்கள் அப்படின்றத குறிக்கிறதற்கு இந்த பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் சிமிலர்லி அடுத்தது where are you, பிளேஸை குறிக்கிறதற்கு where are you or where are you from அப்படின்னு அவங்களுடைய பிளேஸை குறிக்கிறதற்கு இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஐ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ நான் இங்க கேட்குறேன், நான் சென்னையில் இருந்தேன். அப்போ என்ன யூஸ் பண்ணும்? சென்னையில் இருந்தேன், இருக்கிறேன் கிடையாது, இருந்தேன் அப்படின்றது குறிக்கிறதுக்கு நல்லா பாருங்க, ஐ இருக்கு. ஐன்றது பாஸ் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா என்ன போடணும்? வாஸ். ஐன்றது ஹெல்பிங் வெர்ப். நான் பாஸ்ட் டென்ஸ்ல, அதாவது சாரி ஹெல்பிங் வேர்ப்னு வருது, மெயின் வேர்பா யூஸ் பண்றேன். இந்த இடத்துல வாஸ்ன்றது நான் இருந்தேன், நான் சென்னையில இருந்தேன்றதை குறிக்கிறதுக்கு பாஸ்ட். அப்போ ஐ வாஸ் இன் சென்னை, ரைட்? சிமிலர்லி she dash at the office, font மாறி இருக்கு, she dash at the office. எஸ், அவ ஆஃபீஸ்ல இருக்கா அப்படின்றப்போ இஸ். இதே இது இருந்தால் அப்படின்றத குறிக்கிறதுக்கு வாஸ் யூஸ் பண்ணுவேன். கரெக்டா? இதே இது he dash from India, இது தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு, ஃபாண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. he dash from India, அவன் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறான். yes, he is from India. ஓகே, பிரசன்ட்ல நான் சொல்றேன். ஸோ வேர் ஆர் யூ அப்படின்றத குறிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக ஒன்று, ஸ்டேட் ஆஃப் மைண்டை குறிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஹாப்பி, சேட், எப்படி சொல்கிறது,
எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்டேட், அதாவது எந்த நிலையில இருக்கு நம்மளுடைய மனசு அப்படின்றது குறிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவ கோபமா இருக்கிறா அப்படின்றத she is angry. இதே இது கோபமா இருந்தால்னா she was angry. Similarly, அவங்க ஹாப்பியா இருக்காங்கன்னா ப்ரெசென்ட்லனா ஆர், பாஸ்ட்லனா they were happy. Good. You are nervous. நீ ரொம்ப நர்வஸா இருக்க அப்படின்றத சொல்றதுக்கு yes you are nervous. இதே இது நீ நர்வஸா இருந்த அப்படின்னு சொல்றதுக்கு you were nervous. Right? So that's all. அடுத்தது, ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸை குறிக்கிறதற்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது பட்சத்தில் ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு நபராக இருக்கட்டும், அவங்களுடைய குணநலங்கள், குணாதிசயங்களை குறிக்கிறதற்கு இந்த பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3க்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸை போட போகிறீங்க. எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்மில் ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகே, எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்ம். அவன் ஹானஸ்டாக இருக்கிறான், அவங்க பணக்காரராக இருக்கிறார்கள், அடுத்தது அது ஹெவியா இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்ம்ல நீங்க போட போறீங்க. ஆன்சர்ஸ் நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. அண்ட் இதுக்கான PDF வந்து நான் டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்றேன். நம்ம சேனல் இங்கிலீஷ் வித் ரீனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. 45 days கோர்ஸ் கம்ப்ளீட்டா பார்த்துருங்க. பை, see you guys.